தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், இரட்டை இலை சின்னம் யாருக்கு? நீதிமன்றம் வெளியிடும் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய அறிவிப்புகள் என்பது பிப்ரவரி மாதம் இறுதியிலோ அல்லது மார்ச் மாத தொடக்கத்திலோ கண்டிப்பாக அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் அதிமுகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இரட்டை இலை சின்னம் வந்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தரப்பினரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை கூட விதிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் பயன்படுத்துவதோ அதிமுகவுடைய லெட்டர் பேட், அதிமுகவுடைய கரை வேட்டி வேட்டெல்லாம் பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓபிஎஸும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கொண்டாடி இருக்கிறார். அதே போல புகழேந்தி மற்றும் சூரியமூர்த்தி அதிமுகவிலே இல்லாத ஒரு நபர் சூரியமூர்த்தி அவர்கள், திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தியும் இரட்டை இலை சின்னம் மீது வழக்குகளை தொடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலரே கிடையாது, சரியான முறையிலே தேர்ந்தெடுக்கப்படவில்லை என அவரும் வழக்குகளை தொடுத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரட்டை இலை சின்னத்தின் மீதான வழக்கு விசாரணை என்பது முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை கொடுத்திருந்தாலும் இதுவரைக்கும் அதற்குரிய இறுதி முடிவை அறிவிக்காம தான் இருக்கிறாங்க. அதனால் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நேற்று வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றத்திலே நமது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்ற நபர் பார்த்தீங்கன்னா அதிமுக இரட்டை இலை சின்ன விவகாரத்திலே தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது, தேர்தல் வரக்கூடிய நேரம் என்பது மிக நெருக்கமாக இருப்பதால் எங்களுக்கு உடனடியாக அந்த தீர்ப்பு என்பது வேண்டும். அதாவது இரட்டை இலை சின்னம் இதுவரைக்கும் எடப்பாடி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படியே இருந்தால் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, தீர்ப்பு வரும் வரை அதை பயன்படுத்தக்கூடாது என இடைக்கால தடை என்பது விதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் உத்தரவுகளை போட வேண்டும். தேர்தல் ஆணையம் மிக விரைவாக இரட்டை இலை சின்னத்தின் மீதான ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சூரியமூர்த்தியின் சார்பாக நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மிக விரைவாகவே விசாரணைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் உரிமை கொண்டாடுகிறார் என்றால் ஓபிஎஸ் இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்தார். அதிமுகவிற்கும் அவருக்கும் உழைப்பு என்பது இருக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்திருக்கிறார். ஆனால் சூரியமூர்த்தி அப்படிங்கிற நபர் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்த போதிலுமே இரட்டை இலை சின்னம், எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்செயலாளர் வழக்குகள் இவை அனைத்திலும் மூக்கை நுழைத்திருக்கிறார் நமது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படின்னு தான் சொல்லியாகணும். இன்னொரு புறத்திலே தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே இதற்குரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என வரக்கூடிய விசாரணை நாட்களிலே நீதிமன்றம் அதிரடியான உத்தரவுகளையும் போட. அதன் அடிப்படையிலே இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற முடிவுகள் தேர்தல் ஆணையம் எடுக்க இருக்கிறார்கள். அதன் பார்த்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. தொண்டர்கள் அடிப்படையிலே எடுத்துக்கொண்டால் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக அதிமுகவை இதுவரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.